சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. முத்துப்பாண்டி வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து கையில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்முகத்தை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் வந்து வாசல் நின்றுக்கிட்டு பரணி பாப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லியாச்சு, ஆனால் வரவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன் அடித்தாலும் எங்கே இருக்கேன்னு தெரியல, அவங்க வராங்களா இல்லையான்னு புரியல. அவங்க வரப்போ வேறு யாரையாவது அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த வாட்டி சண்முகத்தை காப்பாற்ற முடியும். அவர் என்ன இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காரு. அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ண முடியும்? ஏய், வரப்போறியா இல்லையா? வாசலுக்கு யாருக்கு காவு காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா குடுகுடுன்னு உள்ளே வராங்க. என்ன பண்ணுறேன்னா, போய் கதவை திறந்து அவனை வெளியில் வந்து இழுத்துட்டு வா, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, யோ நீ என்ன பண்ணுறனா, ஃபைலை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபைல் எடுத்து தீவிரமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து சண்முகத்துக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் வந்து கதவு திறக்கும்போது, நான் சொல்லிட்டேன் பரணிக்கிட்ட, ஆனால் அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. பரணி பாப்பா வர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. ஏய், நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? இங்கே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அதுவும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வெளியில் போயிட்டீங்கன்னா அவங்க வச்சது தான் சட்டம். எதுவுமே மாற்ற முடியாது சார், பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல. என்னையா கதவை திறக்க இவ்வளோ நேரமா? நிறையா சாவி இருக்குல்ல சார், அதான் எந்த சாவின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, திறந்தாச்சு, சட்டுப்புட்டுன்னு அவனை இழுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது கை இதை வந்து அவுத்து உள்ள போல இருக்கு அந்த இடத்துல. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறப்ப கரெக்டாக வந்து சண்முகம் வந்து வயிற்று வலிங்கிற மாதிரி செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். என்னையா திடீர்னு இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பெஞ்சுக்கு மேலே வந்து புரள்றாங்க, கீழே வராங்க, அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, குடுகுடுன்னு வந்து ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சண்முகம் எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியலையே, இப்போ எதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாட்டி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கவனிக்கவே இல்லை. சரி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஏன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏயா ஏதாவது ஆனதை வந்து வாங்கி வந்து கொடுத்ததுனால தான் இவனுக்கு ஏதாவது இப்போ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நான் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஆசைப்பட்டு கேட்டார், பசியோடு இருக்காருன்னு தான் வாங்கி கொடுத்தாங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னால் முடியலங்கிற மாதிரி சண்முகம் வந்து இருக்கிற எல்லா பொருள், புக்கு, ஃபைலு எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இவன் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம ஸ்டேஷனே வந்து இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆக்கிடுவான் போல இருக்கு. என்னையா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை முதல்ல பிடிங்கயா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி பெஞ்சுக்குள்ளே போயிட்டு குட்டிக்காரனை அடிக்கிறாங்க. இந்த பக்கம் 4 பேர் வந்தோன்னே இந்த பக்கம் வந்து வந்துடுறாங்க. ஆப்போசிட் சைடு வந்து உருண்டு பெஞ்சுக்கு இந்த பக்கம் வராங்க. அப்படி இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வராங்க. ஏயா முதல்ல பெஞ்சை தூக்கியா அப்படின்னு சொல்லும்போது பெஞ்சை தூக்கிடுறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கத்துன்னு கத்திட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து களத்தில் இறங்கி சண்முகத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. இவனை முதல்ல தூக்கியா, தூக்கிட்டு வந்து நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே எஸ்கேப் ஆகி அப்படியே வந்து வெளியில் வந்து காலடி வைக்கலான் இருக்காங்க நம்ம சண்முகம். அச்சச்சோ, வெளியில் போனால் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்துக்கிட்டு இதே மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி வராது, 4 பேர் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிற 6-7 பேர் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து கவர் பண்ணி அப்படியே வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரணி பெரிய அதிகாரியை கூட்டிகிட்டு மாசாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவபாலன் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க தண்ணியை திறந்து விடுவாங்கள்ல, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, சாரை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு முடியலன்னு சொன்னாப்புல, அதனால தான் கூட்டிகிட்டு போகலான் இருந்தோம். அச்சச்சோ, யாருக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க. அப்போலாம் இவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ட்ராமாவா? நம்மளை ஏமாற்றிட்டானா? ஓ, அதிகாரி வர வரைக்கும் தான் நம்மளை வெயிட் பண்ண வச்சுருக்கானா? இது எப்படிடா அவனுக்கு தெரிஞ்சிச்சு? ஓ, இதையெல்லாம் சார் பார்த்த வேலையா? சார் வந்து பூட்டு திறக்கும் போதே வந்து லேட் ஆச்சுல்ல, அவர் கொடுத்த ஐடியானால தான் சண்முகத்துக்கு இப்படியெல்லாம் தோணியிருக்கு. இப்போ என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்க? சார் இந்தாங்க சார் ஃபைல், இதை படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியணுன்னே அப்படியே படித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல எதுக்கு சார் கையில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க, அவுத்து விடுங்கன்னு சொல்லும்போது அவுத்து விட்டாங்க. அந்த இடத்துல சார் காலையிலேருந்து இதை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க சார், இப்போ தான் அவுத்து விட்டாங்க, ரொம்ப நன்றி. ஓ, காலையிலேருந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்கியா? சரி சரி உள்ளே வா, நான் உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எஸ்பி வந்து மாதம் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இவர் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. இவர் பண்ணாரா? அப்படி என்ன பண்ணார்? மோட்டர் வந்து ஆன் பண்ணார், இது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, அப்போனா மோட்டர் போட்டவன்லாம் பிரச்சனைக்காரன்னா நீ ஏன் வீராசாமியை வந்து தூக்கலை? அவர் தானே ரெகுலராக வந்து மோட்டர் வந்து விவகாரத்துலலாம் பார்த்துட்டு இருப்பாப்புல, நீ ஏன் தூக்கலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா மறந்துட்டேன். என்னது மறந்துட்டியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு எஸ்பி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துப்பாண்டிய, உன் இஷ்டத்துக்கு நீ வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பியோ? சரி, அடுத்தது நீ யாரை விசாரிச்சிருக்கணும்?
சரி சண்முகத்துக்கு மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்க. முதல்ல சண்முகம் நீங்கள் உட்காருங்க, தப்பு செஞ்சவன் தான் நிற்கணும்னு சொல்லி முத்துப்பாண்டியை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. சரி அப்படி அந்த தண்ணியில் என்னதான் இருந்துச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் பதில் சொல்லலை. எந்த ஆதாரத்தை வச்சு சண்முகத்தை இவ்வளோ நேரம் நீ இங்கே வச்சிருக்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. சாட்சி இருக்கியா? ஓ சனியன் அண்ணனா, ஓகே ஓகே. சரியா, முதல்ல வந்து நீ ஏன் அன்னைக்கு தண்ணி திறக்க வரலை சொல்லு. இவங்க வீட்டில் ஒருத்தவங்க வந்து வேலை பார்ப்பாங்க, சனியன்னு ஒருத்தவங்க, அவங்க தான் சார் எனக்கு இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் உன் வேலை தானா? ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அப்படியே தூங்கிட்டேன்யா, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அந்த ஆதாரத்தை முதல்ல காட்டு, சனியனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எஸ்பி. இருப்பினும் அதுக்கும் பதில் சொல்லலை. பரணி முதல்ல ஆதாரத்தை காட்டுங்கன்னொன்னே சனியின் அண்ணனும் இன்னொருத்தவங்களும் தான் அந்த டேங்க் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்னமோ ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. இதை வந்து வீடியோ ஆதாரமாக வந்து காட்டுறாங்க. முதல்ல நீ தெள்ள தெளிவாக வந்து விசாரிச்சிருந்தனா சண்முகத்தை வந்து விசாரிச்சிருக்கூடாது. முதல்ல வீராசாமியை கூப்பிட்டு வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு முதல்ல கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், சனியனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்கணும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே சனியன் வந்து எங்கே இருந்தாலும் இங்கே வந்து இருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்கள் அப்பாவும் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்றெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. ஆல்ரெடி நீ சண்முகத்துக்கு மேலே இது மாதிரி ஒரு பழி போட்டல, அப்பயே ஒன்று நான் அதை இடத்த விட்டு தூக்கியிருக்கணும். உன்னை தூக்காமல் விட்டது ரொம்ப தப்பாக போச்சு. இதை நானே வந்து கண்டுபிடிக்கிறேன் சார். நீ கண்டுபிடிக்க போகிற, இதை நான் நம்பணும். இந்த இது மட்டும் உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க, இனிமேட்டு என்றைக்குமே நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் தான் இந்த இடத்தோட இன்சார்ஜுங்கிற மாதிரி புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வராங்க. ஓகே சார், இந்த நொடியிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நான் வந்து இந்த ஸ்டேஷனை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. ஒரு பக்கம் பரணி எல்லாமே சொல்லிட்டா, இனிமேட்டு நீ இங்கே இருந்தான்னு வச்சுக்கேன் சரி வராது. உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறேன்னா இல்லையான்னு பொறுத்து பாருன்னு எஸ்பி வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினல் பேப்பர் இருக்குது, டூப்ளிகேட் பேப்பர் இருக்குது. 2 பேப்பர்லையும் கையெழுத்து போட்டுட்டு ஒரிஜினலில் நீயே எடுத்துகிட்டு போ, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். கையெழுத்து வந்து போடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு இனிமேட்டு நீ யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு போனோன்னே அப்படியே வந்து கொடுக்குன்னு போகிறாங்க. நம்ம பரணி வந்து சவாலில் வந்து ஜெயிக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து எஸ்பி சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்கள்ட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல. இன்னொரு வாட்டி ஏதாவது குடைச்சல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கி, அப்புறம் அவ்வளோதான். முதல்ல எங்கேருந்து விசாரிக்கணும் தெரியுமா? முத்துப்பாண்டி வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு எஸ்பி வந்து பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. சரி சார் அப்படியே வந்து செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேகமாக போகிறாங்க. ஜீப் எடுத்துகிட்டு போகலான் இருக்காங்க. சார்வால் நீங்கள் இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கலன்னொன்னே ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் ஜீப்லாம் எடுக்கக்கூடாது சார்வால், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இப்போ சாதாரண ஒரு ஆள், எனக்கு இருக்கிற அதிகாரம் கூட உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க சண்முகத்துக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள். சரின்னு சொல்லிட்டு சாவி வந்து கீழே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போகலான் இருக்கிறப்ப, என்னமோ சொன்னியடா, நான் தான் சொன்னேன்ல 1 மணி நேரம் உனக்கு அவகாசம் தந்தேன்னு பரணி வந்து சவுந்தரபாண்டியனையும் முத்துப்பாண்டியனும் செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. அப்பா திட்டம் கொடுத்து நீ செயல்படுத்தி இருக்கலாம், ஆனால் உங்கள் 2 பேருக்கும் தான் அறிவே கிடையாது. அப்படி இருக்கும்போது பரணிக்கிட்டேயே வச்சுக்கலாமா? ஏண்டா நான் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், என்னை ஏமாற்றணும்னா கொஞ்சமாவது நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்டா. ஒவ்வொரு வாட்டியும் வந்து தோல்வி மேலே தோல்வியை அடையிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம பரணி வந்து திட்டுறாங்க. முத்துப்பாண்டி வந்து ரொம்ப சோகமாக வந்து அங்கேருந்து வந்து கடந்து வந்து போகிறாங்க. பரணியும் சரி அந்த இடத்துல நம்ம சண்முகமும் சூப்பராக சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சார்வால் உங்கள் மனைவி தான் சூப்பராக வந்து ஐடியா கொடுத்தனால தான் எஸ்பிலேருந்து எல்லாம் வந்தாங்க, வெளியில் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா வீராசாமி கிட்ட வந்து எஸ்பி வந்து விசாரிக்கிறாங்க. என்னையா இது இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையா, எனக்கு இதுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன், இனிமேட்டாவது கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி எஸ்பி வந்து வீராசாமி கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்தது என்ன, கோயில் சம்மந்தப்பட்ட போட்டியில் வந்து முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியனும் ஜெயிக்கிறதுக்கான திட்டம் வந்து போடுவாங்க. கடைசியில் வந்து நம்ம சண்முகம் தான் ஜெயிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக போகுதுன்னே சொல்லலாம்.